ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம சயின்ஸ் வீடியோஸ் நிறைய பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது யோகா பற்றி ஒரு சின்ன வீடியோ. யோகா பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும், மென்டலி ஃபிட்டாக இருக்கணும். ஸோ மென்டலி ஃபிட்டாக இருக்கிறதுக்குன்னு சில ஃபார்முலாஸ் இருக்குது. மென்டலி ஃபிட்டாக இருக்கிறதுக்கு தியானம், ஸோ தியானத்துக்குன்னு சில ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாவை நமக்காக கொடுத்தது திருமூலர் எழுதிய அஷ்டாங்க யோகம். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட பேச போகிறது அஷ்டாங்க யோகம். ஸோ அஷ்டாங்க யோகம் எழுதுறது 2 பேர், திருமூலர் அண்ட் பதஞ்சலி முனிவர். நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது திருமூலர் எழுதிய அஷ்டாங்க யோகம். அஷ்டாங்க யோகமில் 8 டிவிஷன்ஸ் இருக்குது. யமம், நியமம், ஆசனாஸ், பிராணாயாமம், பிரத்யாகாரா, தாரணை, தியானம், சமாதி. இந்த 8மே யோகக்கலைக்குன்னு இருக்கக்கூடிய ஃபார்முலா. இதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய யமம் பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி திருமூலர் சொல்லியிருப்பாரு, எவன் ஒருவனால் உச்சியிலே மனதை வைத்து தியானம் செய்ய முடிகிறதோ அவன் தேவர்களை விட உயர்ந்தவன், வானுலக தேவர்களை விட உயர்ந்தவன். வானுலக தேவர்கள்னா தேவர்கள்னு யாரும் எங்கேயும் கிடையாது. பிளானட்ஸ், செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ், இதை விட ஸ்டார்ஸ், பிளானட்ஸ் இதையெல்லாம் விட உயர்ந்தவர்கள் அப்படின்றதுக்கான மீனிங். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது இந்த 8 மெத்தட்ஸுமே ஒரு ஃபார்முலா மாதிரி தான். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது இயமம். ஸோ இயமம் அப்படின்னா தீய எண்ணங்களை அகற்றுதல், நல்ல எண்ணங்களை ஏற்படுத்துதல், இதுவே இயமம். அந்த இயமமில் திருமூலர் சொன்ன இயமம் என்னென்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 5 சென்ஸ் ஆஃப் ஆர்கான்ஸ், கேட்குறது, பேசுறது, ப்ரீத் பண்ணுறது, பார்க்குறது, ஸோ சென்ஸ், ஸ்கின், உணர்வு, இது 5ஐயும் நம்ம கட்டுப்படுத்தி வச்சுருந்தாலே நம்மக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக நல்ல எண்ணங்கள் நம்மக்கிட்ட டெவலப் ஆகிடும் அப்படின்றது திருமூலருடைய சஜஷன். ஃபஸ்ட்டு எப்போவுமே கேட்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களையே கேட்கணும். ஸோ சப்போஸ் நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருக்கோம், அன்வான்டான தாட்ஸ், நெகட்டிவான ஸ்பீக் போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்குன்னு அதை கேட்காம இருக்க முடியாது, கேட்டு தான் ஆகணும். கேட்டாலும் அதை ரொம்ப நீங்கள் இன்டெப்த்தாக உங்களுடைய மைண்டுக்குள்ளே கொண்டு போய் அதை ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை. ஓகே, ஸோ எப்போவுமே நல்ல விஷயங்களையே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். செகண்ட் திங், நம்மளுடைய விஷன்றது நம்மளுடைய பார்வை. நம்ம ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை, ஒரு மனிதர்களை எப்படி பார்க்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே, என்ன ஆங்கிளில் பார்க்குறோம், என்ன எண்ணத்தோடு பார்க்குறோம், ஓகே, அதுதான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் என்ன தாட்ஸ், எப்போவுமே லைட் மாதிரி தாட்ஸுக்கு ரிஃப்ளெக்ஷன் பவர் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது திருப்பி நம்மக்கிட்டேயே வந்துடும். அந்த மாதிரி இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களுமே இந்த பூமி தாயுடைய குழந்தைகள் அப்படின்ற ஒரு தாட்டோட நீங்கள் எந்த பொருளை பார்த்தாலும் இது இயற்கையோடது. ஓகே, ஸோ நேச்சர் இஸ், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நேச்சர் இஸ் அ காட். ஸோ இங்கே இருக்கிற நம்ம ஆஸ் எ ஹியூமன், நம்ம அப்பா அம்மா கிட்டேருந்து வந்திருந்தாலும் நம்ம வி ஆர் எ செப்பரேட். அப்பா அம்மா மூலமாக தான் வந்திருக்கோம். எந்த பேரண்ட்டும் எந்த குழந்தையும் க்ரியேட் பண்ணுறது கிடையாது, உருவாக்குறது கிடையாது, செய்கிறது கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ எல்லாமே பை நேச்சர், எவ்ரி திங் இஸ் பை நேச்சர். வி ஆர் எ நேச்சர். செயற்கையான பொருளாக இருந்தாலும் அதுவுமே இயற்கையிலிருந்து டெவலப் ஆனது தான். சரிங்களா? அதனால் இந்த விஷன் இங்கே எல்லா இடத்தையும் குறையாவே பார்க்காம, இங்கே நிறைய அழகான, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அழகான விஷயங்களை ரசிக்கிற மாதிரியும், ஸோ நல்ல விஷயங்களையே நம்மளோட விஷன் பார்க்கணும். இது செகண்ட் திங். தேர்ட் நம்மளுடைய ஸ்பீச். ஸோ நம்ம பேசும்போது எப்போவுமே அளவோடு பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஸ்பீச் ரொம்ப முக்கியம். யோசித்து தான் பேசணும். என்ன பேசணும், எங்கே பேசணும், எதை பேசக்கூடாது அப்படின்ற ஒரு கான்சியஸோடு இருக்கணும். சரிங்களா? தென் ஃபோர்த் ப்ரீத்திங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்மளோட பாடிக்கு அதிகமாக தேவை ஆக்சிஜன் தான். 75% ஆக்சிஜன் தான் ஒவ்வொரு செல்லுக்கும் தேவை. 20% வாட்டர் இருந்தால் போதும், ரிமைனிங் 5% ஃபுட் இருந்தால் போதும். ஸோ நல்ல ப்ரீத்திங்.
ஸோ ப்ரீத் பண்ணுறதுக்குன்னு டெக்னிக்ஸ் இருக்குது. இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ப்ரீத்திங்கிறது ஸோ டீப் அண்ட் ஸ்லோ ப்ரீத்திங் இருக்கணும். எப்போவுமே ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் மூச்சு விட்டுட்டு தான் இருக்கிறோம். அந்த ப்ரீத்திங் ஒவ்வொரு டைமும் ரொம்ப ஸ்லோ கான்சன்ட்ரேஷனோடு இருந்தால், உங்களுடைய எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தால் நல்ல ப்ரீத்திங் இருக்கும். சரிங்களா? தென் தேர்ட் ஒன், 4 சென்ஸ் சொல்லிட்டேன். 5 புலன்களில் 4 புலன்கள் சென்ஸ் சொல்லிட்டேன். 5th ஒன் நம்மளுடைய உணர்வு. ஓகே, ஸோ நம்மளுடைய உணர்வுன்றது எண்ணம். நம்மளுடைய எண்ணங்கள் எப்போதுமே நல்ல எண்ணங்களாகவே இருக்க வேண்டும். ஓகே, ஸோ நீங்கள் சப்போஸ் தவறான எண்ணங்களை நினைக்கக்கூட கூடாது, நெகட்டிவான விஷயங்களை பேசக்கூட கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு நினைக்கவே கூடாது. அதுதான் திருமூலர் சொல்லுவார், எப்போதுமே நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும், தானாக தீய எண்ணங்கள் நம்மை விட்டு விலகிவிடும். ஸோ இப்போ நான் இந்த 5 இதையும் சொல்லிட்டேன். இதை பற்றி நீங்கள் வந்து ஒரு நாள் கேட்ட உடனே இதை செய்ய முடியாது. ஒவ்வொரு நாளும் இதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஒவ்வொரு டைமும் இதுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் தேவை. கேட்டால் மட்டும் பத்தாது. எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் அமைதியாக உட்காந்து உங்களுடைய கண்களை மூடிட்டு, கண்களை க்ளோஸ் பண்ணிவிட்டு, உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை புருவ மத்தியில் வச்சுட்டு, ஓகே, ஸோ எப்போதுமே நான் நல்லவைகளையே கேட்க வேண்டும், நான் கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நல்லதாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் திரும்ப 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 உங்களுடைய மைண்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்காக எங்கேயாவது ஒரு இடத்துல நெகட்டிவாக யாராவது பேசினா கூட அந்த அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிரெயின் உங்கள்கிட்ட இன்சிஸ்ட் பண்ணும், நீ அந்த விஷயத்தை கேட்காத, இது வந்து அன்வான்டாக இருக்குது, ஸோ நெகட்டிவான விஷயத்த கேட்காத அப்படின்னு உங்களுக்கு பிரெயின் வந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் பார்க்கும்போது அப்படின்னு முகம் சுளிக்காமல் நல்ல விஷயங்களையே பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களும் இந்த பூமியில் நல்லவர்களே அப்படின்ற எண்ணத்தோடு பார்க்கணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பழக பழக அவங்களுடைய நெகட்டிவ்ஸ் தெரிஞ்சதுன்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கலாம், எலிமினேட் பண்ணிக்கலாம் அந்த பர்சனை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து. செகண்ட், ஸ்பீக்கிங். ரொம்ப யோசித்து தான் பேசணும், என்ன பேசணும், இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அன்வான்டாக பேசுகிறீங்க அப்படின்னா இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் இன்சிஸ்ட் பண்ணணும், நீ தேவையில்லாமல் பேசுகிற, நீ பேசாத அப்படின்னு. இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது பிரெயின் நமக்கு இன்சிஸ்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு, ப்ரீத்திங் எப்போவுமே கான்சன்ட்ரேஷனில் இருக்கணும். நல்ல ப்ரீத்திங் இருந்தால் தான் இந்த நம்மளுடைய பாடி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பாடி ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் இந்த பிரெயின் நல்லாயிருக்கும். இந்த பிரெயின் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் நல்லாயிருக்கும். உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் இந்த சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே, தென் நம்மளுடைய தாட்ஸ். ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுடைய குறிக்கோள், நம்மளுடைய டார்கெட் என்னவோ அதை மட்டும் நோக்கி போய்கிட்டே இருக்கணும். நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து இந்த அஷ்டாங்க யோகத்தில் இருக்கக்கூடிய வீடியோஸ் 8 மெத்தட்ஸ்னு சொல்கிறேன். இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்கள் இந்த வீடியோவை திரும்ப திரும்ப கேட்கும்போது உங்களால் இதை ஃபாலோ பண்ண முடியும். ஓகே, அனைவருக்கும் நன்றி.